Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்றைக்கி வந்து நாம் வெறும் 3/4 கப்பு மைதா அப்புறமா ஒரு நேந்திரம் பழம் வச்சு சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு இங்கே மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மைதா மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம். அது கூடவே நாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்க்குறோம். அடுத்தது மாவு நல்லா பொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நம்ம இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்க்குறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மெல்டட் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அது மாதிரியே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் ஃப்ளேவருக்காக நம்ம சேர்க்குறோம். ஸோ இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம கையால் நல்லா க்ரம்பிள் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும், தண்ணி சேர்க்காமல். அதாவது நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது நம்ம கையால் பிடிக்கும்போது நல்லா பிடிச்சி வரும். அதே மாதிரி பொடிக்கும்போது நல்லா உதிரியாக பொடிஞ்சு போகும். ஸோ ஃபைனலாக அந்த மாதிரி வரது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நாம் தண்ணி சேர்த்து பிசைய போகிறோம். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா நான் இங்கே 1/2 கப்போட கம்மியான அளவுக்கு தான் பிசைஞ்சேன். அதாவது நான் 1/2 கப்பு தண்ணி எடுத்து பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பேலன்ஸ் வர தான் செஞ்சுது. ஸோ கட்டியாக பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் தண்ணி ஆயிட்டுனா ஃப்ரை பண்ணும்போது அது நல்லா ஆயில் பிடிக்கும். அதனால் வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி கட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம அப்படி மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பெரிய பனானா எடுத்துருக்கேன். இது நேந்திரம் பழம்னு சொல்லுவோம். இதில் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதாவது நம்ம பழம் பொரியெலாம் பண்ணுவோம்ல, அந்த பழம். ஸோ இந்த பழத்தை வந்து நம்ம சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த பழம் உங்களுக்கு கிடைக்கலைன்னா நீங்கள் நார்மல் பெரிய பழம் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பிசைஞ்சு வச்சுருக்க மாவு வந்து சரியாக அந்த ஒரு பெரிய பழத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் 2 பழம் 3 பழம் பண்ணுறதா இருந்தால் மாவு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே 2 மடங்கு 3 மடங்கு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம மாவை எடுக்கிறோம். இப்போ இந்த மாவை பார்த்திங்கன்னா நாம் சின்ன சின்ன போர்ஷனாக டிவைட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட பூரிக்கு வந்து சின்ன சின்ன பால்ஸ் பிடிப்போம்ல, அந்த சைஸ் சரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை ஒட்டாமல் ரோல் பண்ணுறதுக்கு லைட்டாக வந்து நம்ம மைதா வச்சு டஸ்டிங் பண்ணி லென்த் வைஸில் ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். லென்த் வைஸில் பரத்துறதுனால நமக்கு வந்து அந்த பனானாவை வச்சு சுற்றி பொதிகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். ஸோ இந்த மாதிரி முதல்ல லைட்டாக விரலால் நீட்டி விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து ரோலிங் பின்னை வச்சு இந்த மாதிரி லென்த் வைஸில் எந்த அளவுக்கு லென்த் வைஸில் ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பரத்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம அதில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பனானாலேருந்து ஒரு ஸ்லைஸை மட்டும் உள்ளாடி வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வந்து 2 எட்ஜ்லேயும் லைட்டாக வந்து ஃபிங்கர்ஸால் ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விடணும். அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் வந்து உள்ளாடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர்ஸை வச்சு லைட்டாக இப்படி ஒட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரியே நம்ம எல்லா பனானா ஸ்லைஸஸையும் மாவில் ரோல் பண்ணி பொதிஞ்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நாம் ஆயில் ஹீட் பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ மிதமான சூட்டில் ஆயிலை ரெடி பண்ணிக்கோங்க. ஆயில் ரெடி ஆகிடுச்சான்னு நம்ம லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி போடுறேன். இது மேலே இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகி வந்துடுச்சுன்னா நமக்கு ஆயில் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு பீசஸாக எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஆயிலில் சேர்த்த உடனேயே நீங்கள் ஃப்ளிப் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ண விட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா கீழ்ப்பக்கமாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எல்லா பீசஸையும் ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக 2 பக்கமும் சூப்பரான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த கலர் வரது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கலர் நமக்கு வந்துடுச்சு அண்ட் ரொம்ப கிறிஸ்பியாகவும் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆயிலில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து மாற்றிடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்மளோட கிறிஸ்பியான பனானா ரோல் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு வெளியே வந்து எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கோ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளாடி ரொம்பவும் சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் பனானா இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் அந்த காம்பினேஷனில் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குதுல்ல.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் வாழைப்பழம் இருந்துச்சுன்னா இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி ரெசிபிஸ், டிப்ஸ், vlogலாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.